Chai with Chitra. நீங்கள் பல கதாநாயகி பேசியிருக்கீங்க. இதில் கதாநாயகர்லாம் யாரோடலாம் உங்களுக்கு நல்லா பழகுவாங்க? பாராட்டினதுன்னு சொன்னால் சிவகுமார் சார் என்னை ரொம்ப பாராட்டினார். அது எதுக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு படத்தில் சூர்யா அவருக்கு ஆப்போசிட்டாக விஜயலட்சுமி நடித்தாங்க. அங்கே என்ன சத்தம்? அதில் அவங்க படப்படன்னு பேசுவாங்க. அப்போல்லாம் எனக்கும் பேச ஃப்ரீயாக தான் இருந்தது. பட் அதை பார்த்துட்டு அவர் எதுக்கோ டப்பிங் தியேட்டருக்கு வந்திருந்தார். பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே நீ தான் பேசுனியாம்மா அதுக்கு அப்படின்னா, ஆமாம் சார் அப்படின்னு. ரொம்ப சூப்பராக பேசியிருக்கேன், எப்படி நீ பேசுன, அவ்வளோ ஸ்பீடாக பேசியிருக்காங்களே அப்படின்னு ரொம்ப பாராட்டினார். அது ஒன்று. ஒரு வேறு ஆக்டர் என்னை பாராட்டின சந்தோஷம். அதே மாதிரி மம்மூட்டி சார் என்னை பாராட்டியிருக்காரு ஒரு மலையாள படத்துக்கு, பல்ராம் வர்சஸ் தாராதாஸ்னு ஒரு படம். அதில் கத்ரீனா கேஃப் நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பேசுகிறதுக்கு நிஜமாகவே கஷ்டப்பட்டேன். ஏன்னா ட்ராக்ல ஒன்றுமே இல்லை, இப்படி தான் இருந்தது. ஆனால் அது கூட நடித்தவங்களாம் எப்படி மேனேஜ் பண்ணாங்கன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ சுத்தமாக அதை கேட்டு யூஸ்வலாக பைலட் ட்ராக் கேட்டுட்டு நம்ம அது என்னென்னு புரிஞ்சு ஸ்கிரிப்ட் பார்த்தா இதுதான் தெரிஞ்சிடும். இது சுத்தமாக ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ഞാൻ എന്തിനാ ഈ ഹറാസ്മെന്റ് അനുഭവിക്കുന്നത്? ഏതോ ഒരു പോലീസ് ഓഫീസറുടെ റിവെഞ്ചിന് ഇരയാക്കുകയല്ലേ എന്നെ. ഐ ആം നോട്ട് ഗോയിങ് എനിവേ. ஸோ அது டயலாக் என்னன்னு பார்த்துட்டு அந்த கரெக்டாக அந்த மீட்டரில் உட்கார வச்சு பேசி நான் ஒரு பாதி படம் பேசிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மம்முட்டி சார் பேசியிருக்கார் போல இருக்குது. நான் டப்பிங் தியேட்டரில் திருப்பி பேசுகிறதுக்காக போகும்போது அவர் அங்கே உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தார். இப்போ எனக்கு நீ தான் பேசுனியா அவங்களுக்கு கத்ரினா கேஃப்க்கு அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் ஆமாம் மம்முக்கான்னு தான் கூப்பிடுவாங்க, ஆமாம் அப்படின்னு. இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட இப்போ அந்த பொண்ணு மேலே ஒரு பிரியம் வருது, ரொம்ப நல்லா இருக்குது, கேட்குறதுக்கே நல்லா இருக்குது இப்போது அப்படின்னு சொன்னார். ஸோ அது வந்து பெரிய ஒரு பாராட்டாக நினைக்கிறேன் நான். பெரும்பாலும் டப்பிங்கில் வந்து உதவி இயக்குனர் தான் இருப்பாங்க. அப்படி இல்லாமல் நேரடியாக எந்தெந்த இயக்குனர்களோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு? மோஸ்ட்லி ஜோஷி சார் படம் மலையாளம் பண்ணும்போது ஜோஷி சார் படத்தில் மட்டும் அவர் டப்பிங்க்கு உட்கார மாட்டார். அசோசியேட் தான் இருப்பாங்க, கோ டைரக்டர் இருப்பாங்க. டப்பிங் முடித்த பிறகு அவர் வந்து கேட்டுருவார். ஃபுல்லாக கேட்டுட்டு என்ன இதுன்னு கூட சொல்ல மாட்டாங்க, அது மாற்றிடு வேண்டாம் வேறு போடு அப்படின்னு சொல்லிடுவார். சரி இவங்களே வச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு கரெக்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி. ரொம்ப ரேர் தான். நான் என்னோட அனுபவம் வச்சு அப்படி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அவர் உட்கார்ந்தது கிடையாது. மற்றபடி 90% ஆஃப் தி டைரக்டர்ஸ் இருந்து தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் பர்டிகுலராக இப்போ லேட்டஸ்ட் ஸ்டேஜில் கூட யாராவது கூப்பிட்டா கூட, இப்போ ஜீனி பேசும்போது கூட ஐ வாஸ் வெரி பர்டிகுலர், டைரக்டர் ஹேஸ் டு பி தே. ஏன்னா என்ன ப்ராப்ளம்னா நிறைய இந்த மாதிரி பேச இப்போ டைரக்டர் கொஞ்சம் நேரத்துக்கு எங்கேயா வெளியே போயிருப்பாங்க, இல்லை ஒரு எடிட்டிங் போயிருப்பாங்க. அந்த டைமில் அசோசியேட்டெல்லாம் அசிஸ்டன்ஸை வச்சு ஒர்க் பண்ணும்போது இவங்களோட தாட்ஸும் அவரோட தாட்ஸும் வித்தியாசமாக அமைஞ்சு சமயத்தில் இப்போ இவங்க சொல்கிற மாதிரி நம்ம பேசி வச்சுட்டு அதெல்லாம் ரீடப் பண்ண வேண்டிய நிலைமை வந்திருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஐ ஆல்வேஸ் இன்சிஸ்ட் எனக்கு டைரக்டர் கூட உட்கார்ந்தா தான் நான் பண்ணுவேன். பிகாஸ் அவர் 100 டேக்கு கேட்கட்டும், அது என்னன்றது சொன்னால் கரெக்டாக நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா சும்மா மைண்டை நம்ம கன்சீவ் பண்ணாமல் நம்ம பேச முடியாது இல்லையா. ஒரு அசிஸ்டண்ட் சொல்கிறாங்கன்றதுனால பேசக்கூடாதுன்னு இல்லை, அது என்னென்னு கரெக்டாக சொல்ல தெரியலன்னா நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் தானே அது என்ன வேணுன்றது வரும். அந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ ஜென்டில்மேன் திரைப்படத்தில் நீங்கள் பேசியிருக்கீங்க. அப்போ சங்கர் சாரோட ஃபஸ்ட்டு படம் தானே அது. ஆமாம், நார்மலாக இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமோ ஒன்றுமே தோணலை, ரொம்ப ரசித்து தான் அந்த கேரக்டர் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் என் பொண்ணும் அவரோட படத்தில் படத்தில் பண்ணப்போ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஓகே, எனக்கு கிடச்ச அதே ஒரு பாகியம் என் பொண்ணுக்கும். அன்னைக்கு சங்கர் வேறு, இன்றைக்கி சங்கர் வேறு இல்லையா. ஸோ இட் இஸ் அ பிளெஸ்ஸிங். அந்த மாதிரி பார்த்தால பரவசம் படத்தில் பாலச்சந்தரோட பணியாற்றிருக்கீங்க. ஆமாம், அது பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவரெல்லாம் பெரிய லெஜெண்ட் இல்லையா. ஸோ அந்த ஒரு கேரக்டர் பண்ணேன் நான். ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாரு ஆக்சுவலாக. நம்மளுக்கு ஐயோ என்ன எப்படி பண்ணுறது, என்ன இப்படி இப்படி இது பண்ணுறாரு, முக சொல்லிக்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இட் வாஸ் வெரி கூல். தமிழில் அது மாதிரி உங்களை கைட் பண்ண டேரக்டர் யார் சொல்லலாம்? பாலு மகேந்திரா சார் சொல்லலாம். பாலு மகேந்திரா சார் வந்து அது ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி.
ஏன்னா சின்ன வயசில் பேபி ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் அவரோட படங்கள் நான் மலையாளத்தில் பேசியிருக்கேன். தமிழில் இந்த சதி லீலாவதி, அப்புறம் வினோதினிக்கு ஒரு படம் வண்ண வண்ண பூக்கள், ரொம்ப அருமையாக சொல்லி கொடுப்பாரு. அதாவது அவர் டயலாக் சொல்லி கொடுக்கறது கிடையாது. வி வாண்ட் இந்த மாதிரி ஒரு எமோஷன், இந்த ஒரு இது, திஸ் இஸ் சிச்சுவேஷன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கும்போதே அவ்வளோ நல்லா வந்துடும் அது. அண்ட் அந்த அழுகிறதெல்லாம் சிலதெல்லாம் நம்ம வந்து அழுகிறது எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டே இருப்போம். அவர் எப்படி சொல்லுவார்னா, எங்கே அவங்க ரொம்ப சோக் பண்ணி இப்போ அங்கே மட்டும் கொடுங்கன்னுவார். நம்ம வந்து இப்படி பண்ணுவோம், யூஸ்வலாக பண்ணிட்டு இருக்கிற பேட்டர்ன் அது. இப்போ அவர் என்ன அந்த கேப் விட்டுருங்க, கேப் விட்டுட்டு எங்கே ஹெவியாக ஃபீல் ஆகுதோ அங்கே மட்டும் அது கொடுத்தாக்கா ஆக்சுவலி தட் இஸ் ரியலி நைஸ். அது ரீப்ரொடியூஸ் பண்ணி கேட்கும்போது இயல்பாக வர மாதிரி அந்த ஒரு டெப்த் இஸ் மோர் லைக் தட். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுட்ருக்கேன். நீங்கள் பேசுகிறதுக்கு கஷ்டப்பட்ட படம் ஏதாவது உண்டா? நேதாஜி. அந்த படம். அந்த டைரக்டர் என்ன பண்ணாருன்னா, அப்போல்லாம் வந்து நம்ம கேள்வி கேட்குற ஒரு நிலைமையில இல்லை, லைக் கேள்வி கேட்குறது இல்லை, ஒரு சொல்லவும் முடியாது, அந்த மாதிரி டப்பிங் ஸ்டேஜில் அப்படி இருந்தோம். இப்போ என்ன சொல்லலை, சார் எடிட் பண்ணி கொடுங்க சார், இப்படியெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். அப்போ வந்து அன்எடிட்டடாக கொண்டு வந்துட்டார். அன்எடிட்டடாக எவ்ரி ஷார்ட்டில் அவர் வந்து என்னை கற்று வச்சார். அது கத்தி 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 எனக்கு வந்து அந்த ஆர்டிஃபிஷியலாக கத்தவும் தெரியாது. ரொம்ப தொண்டையை திறந்து கத்தி கத்தி த்ரோட்லேருந்து பிளட் ஸ்டெயின்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. என்னால் முடியல. அப்புறம் கிராக் ஆகிட்டு இருமல் வர ஆரம்பிச்சது, பிளட் ஸ்டெயின்ஸ் வந்துச்சு. அப்புறம் சார் இப்படி முடியாது சார், நீங்கள் அதுக்குள்ளே முடிஞ்சு நிறையவே பேசிட்டேன். அப்புறம் திருப்பி எடிட் பண்ணி இன்னொரு நாள் அதையும் பண்ணேன். ஸோ அப்போ அந்த மாதிரி அன்எடிட்டடாக வந்ததுனால அந்த டைரக்டருக்கு தெரியலையா என்னன்னு தெரியாதுல்ல, அந்த மாதிரி ஒரு அது கஷ்டப்பட்டேன்னு சொன்னது அது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். எல்லா படங்கள்லையும் ஒலிக்கிறது ஸ்ரீஜாவுடைய குரலா இல்லை கேரக்டர்களுக்காக பேசும்போது அந்த குரல் மாறுமா? கேரக்டருக்காக பேசும்போது கண்டிப்பாக மாறும். இப்போது ஷாலினிக்கு ஷாலினி படங்களும் தேவயானி படங்களும் இல்லை சிவலட்சுமி படங்களும் 3 நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் எனக்கு தெரியும் என்னோடய வாய்ஸ்ன்னு. பட் நிறைய பேருக்கு டிஃப்ரென்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக ஜெல்லாகி போகிற மாதிரி இருந்ததுன்னு தான் சொல்லணும். உங்களுடைய திரைப்பயணத்தில் 2002 2003க்கு அப்புறம் ஒரு கேப்பு இருக்கலாம். அதாவது நியூ கமர்ஸ் நிறைய வந்திருக்கலாம். என்னோடய வாய்ஸுக்கு மேட்ச் ஆகாத ஆர்டிஸ்ட், மேட்ச் ஆகாமல் இருந்திருக்கலாம் வாய்ஸஸ்ஸு. இல்லை நான் மலையாளத்தில் பிஸியாக இருந்திருப்பேன். 6லேருந்து 2006 என்னமோ எனக்கு கேரளாவில் ஒரு சின்ன யூனியன் ப்ராப்ளம் இருந்தது. ஆக்சுவலி ஐ டோன்ட் டிசர்வ் தட். அந்த மாதிரி 11 months என்னை வந்து பேன் பண்ணாங்க. யூனியன்லேருந்து பேன் பண்ணலை, பட் அண்டர் கிரவுண்டில் பேன் பண்ணாங்க. எனக்கு நிறைய 25 மூவிஸ் ஐ மிஸ்ட் அந்த வருஷம் மட்டும். 25 மூவிஸ் என்னை கூப்பிட்டு சொல்லி வேண்டான்னு சொன்ன படங்கள் 25 மூவிஸ். அது இல்லாமல் அப்போ நான் பீக்கில் இருந்த டைமு. எதனால் நடந்தது? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு யூனியன்லேருந்து இன்னொரு யூனியன், இந்த யூனியனை உடச்சி பிளர்ந்து இன்னொரு யூனியன் ஃபார்ம் ஆச்சு. அப்போ வந்து ஒரு 1-2 ஒரு பர்டிகுலர், ஆமாம், அங்கே கேரளாவில் ஒரு பர்சன், நான் வந்து இந்த பழைய யூனியனோட தான் இருக்கேன், நான் இவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணலை, அந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை க்ரியேட் பண்ணி, அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் ஆச்சுன்றது எனக்கு டைரக்டர் சித்திக் சார் சொல்லி தான் எனக்கே தெரியும். அவர் இப்போ தவறிட்டார். அவர் சொல்லி தான் இந்த மாதிரி தான் நடந்திருக்கு, இந்த ஒரு பர்சன்னால தான் என்னை வந்து 11 months ஒர்க் பண்ணாமல் இது பண்ண. அப்போ நிறைய பாவனா படங்கள், காவிய மாதவன், எல்லாம் நிறைய படங்கள் எனக்கு 11 months. அப்போ வந்து எனக்கு தமிழ் தான் கை கொடுத்தது. தமிழில் அப்போ நான் மல்லின்னு ஒரு சீரியல் பண்ணேன், நிறைய டப்பிங் டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு பேட் டைம் எனக்கு இருந்தது. ஆனால் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இங்கே நம்ம ஃபெஃப்சி தலையிட்டு தான் எனக்கு வந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆச்சு ஆஃப்டர் 11 months. அப்போ அந்த 11 monthsல நாங்கள் என்னென்ன பண்ணணும், துபாய்க்கு போயிடலாமா, வேறு எதாவது வேலை பண்ணலாமா, ஏன்னா இது எங்களோட வயிற்று பிழப்பு இல்லையா. ஸோ அதனால் நிறைய யோசித்தோம். ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் எதனால் அப்படி பண்ணாங்கன்றது எனக்கு இன்னி வரைக்கும் தெரியாது. நல்லா ஃப்ரெண்டாக இருந்தவங்க தான், பட் அவங்களால தான் அந்த பிரச்சனை வந்ததுன்னு சித்திக் சார். ஏன்னா சித்திக் சாருக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ தான் இந்த பிளறவே ஏற்பட்டது. அப்புறம் அப்போ வந்து இவங்க சொல்லும்போது அவங்க எல்லாம்
அங்கே இருக்கிற, ஏன்னா நாங்கள் சென்னையில் இருக்கேன், கேரளாவில் இருக்கிற ஒருத்தர் சொல்லும்போது நம்புவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. அதுக்கப்புறம் பல படங்களுக்கு நீங்கள் வசனமும் எழுதி கொடுத்துருக்கீங்க. டப்பிங் கோஆர்டினேஷன் அண்ட் இப்போ நானே ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து டப்பிங் பண்ணுறேன்னா, இப்போது மலையாளத்துலேருந்து தமிழுக்கு நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன், தமிழ்லேருந்து மலையாளம் பண்ணி கொடுத்துருக்கேன், தெலுங்கு, ஹிந்தி எல்லாமே கான்ட்ராக்ட் எடுத்து அப்படி பண்ணுறேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா இது நம்ம ஒரு 10-20 ஆர்டிஸ்ட்டை வச்சு நம்ம அது சொல்லி கொடுக்குற ஒரு கிளாஸ் மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ தான் எனக்கு இந்த நிறைய பேர் ஆர்டிஃபிஷியலாக பேசுகிறது எனக்கு தெரிய வந்ததே அப்படி தான். பட் அவங்கெல்லாம் இந்த பிஸியஸ்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட், அவங்கெல்லாம் இங்கே 1 hour அங்கே 1 hour இப்படி, ஆமாம் அப்படி தான் பறந்துட்டுருக்காங்க. பட் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அவங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனால் தே கேன் கம் அவுட், ஒரு நல்ல படங்களில் பெருசாக வரலாம். அதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை, அப்படி அதுக்கான மைண்ட் செட்டும் இல்லை. தே ஜஸ்ட் ரன்னிங் அண்ட் மேக்கிங் லாட் ஆஃப் மணி, இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் அந்த கிராஃப்டை ரொம்ப ஒரு அழகான ஒரு நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு தே டோன்ட் ஹாவ் தட், அந்த ஒரு பக்குவம் இல்லை. அது கற்றுக்கணும். சில பேர் என்னமா இவங்க பெரிய இவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா டப்பிங், எங்களுக்கு தெரியாதான்ற மாதிரிலாம் நினச்சிட்டோன்னாக்கா ஒன்றும் இது இல்லை. ஸோ டப்பிங் டைரக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வசனங்களும் இப்போது வாலாட்டின்னு ஒரு படம் தமிழ் டு மலையாளம் டு தமிழ் பண்ணேன், அதுக்கு வசனங்கள் எழுதினேன். அஃப்கோர்ஸ் ஐ ஹாவ் மை ஓன் பீப்புள் டு கரெக்ட் மீ. ஏன்னா தமிழும் மலையாளமும் ரெண்டுமே நான் கற்றுக்கிட்டது கிடையாது. இட்ஸ் ஒன்லி டு மை எக்ஸ்பீரியன்ஸ் இன் டப்பிங் அண்ட் கேள்விப்பட்ட இதை வச்சு தான் எழுதுறது. ஸோ அதில் ஏதாவது நிறைய ஈவன் எனக்கு நம்ம என்ஜினியர்ஸ் கூட தே யூஸ் டு ஹெல்ப் மீ அவுட், கரெக்ட் மீ. இப்போ நான் என்னோட ஒரு ஃப்ளோவில் எழுதியிருப்பேன். இப்போது ஜேபி ஸ்கைவேவ்ஸில் ஸ்டாலின் சொல்லிட்டு ஒரு இன்ஜினியர் இருக்கார், சவுண்ட் இன்ஜினியர். ஸோ சிலது வந்து இப்போ ஒரு லோக்கல் லாங்குவேஜ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சொல்கிறத விட, நான் எழுதுனதை விட இந்த மாதிரி நல்லா இருக்குமே மேடம்னு சொல்லுவாங்க. ஸோ தட் வில் பி பெட்டர் டெஃபினெட்லி. ஸோ அந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் எல்லாரோட ஹெல்ப்பால் தான் எல்லாமே பண்ணுறது. இப்போ மொழி மாற்ற படங்களுக்கு பேசுகிறது வந்து கொஞ்சம் கடினமானதா? ஆமாம். ஏன்னா அந்த லிப்சிங்க்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, மேக்ஸிமம் இப்போ யாரும் லிப்சிங் நிறைய பார்க்குறதே இல்லைன்றாங்க. ஏன்னா நான் வந்து ரொம்ப தலையை உடைச்சிப்பேன், லிப்சிங்க்குக்காக எழுதணுன்றதுக்காக ரொம்ப தலையை உடைச்சிப்பேன். அது அப்படி வரணும், அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபில்ம் ஃபீல் வரும்ன்றது என்னோட கான்செப்ட் அப்படி. பட் எல்லோரும் சொல்லுவாங்க, எதுக்கு மேடம் அந்த மாதிரிலாம் வேண்டாம், ஸ்ட்ரெயிட் ஃபில்ம்லேயே நிறைய நான்சிங்கில் தான் வருது, நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு என்ன கேட்பாங்க. பட் என்னமோ என்னோடய மைண்ட் செட்டு எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கணுன்ற மாதிரி ஒரு இதனால அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு கான்டெக்ட்லேருந்து வெளியே வராமல் மீனிங் அதுலேயே ஒட்டுற மாதிரி கொஞ்சம் மாற்றி வார்த்தைகள் போட்டு, அப்போ அந்த இன்னும் கொஞ்சம் இயல்பாக கேட்குறதுக்கும் ஒரு ரியலாக இருக்கும் இல்லையா, அந்த மொழி பர்டிகுலர் ஸ்ட்ரெயிட் ஃபில்ம் ஃபீலில் இருக்கணுன்ற மாதிரி எனக்கு ஒரு மனசில் ஒரு இது இருக்குது. ஸோ ஐ கோ வித் தட். நீங்கள் பிரபலமான பின்னணி குரல் கொடுக்கின்ற கலைஞராக இருந்த காலகட்டத்தில் உங்களை மாதிரி பலர் தமிழ் சினிமா உலகில் பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் யாருடைய குரல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? தமிழில் வந்து நான் மலையாளத்துலேருந்து தமிழுக்கு வரும்போது அனுராதா அக்கா, துர்கா அக்கா, ஹேமா மாலினி அக்கா, இவங்க 3 பேர் தான் பீக்கு. இவங்களோட எல்லாம் நான் காம்பினேஷன் பேசியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஹேமாக்காலாம் அதாவது இங்கே தான் ஸ்க்ரீன் இருக்குன்னா, இங்கே இந்த கிளாஸ் இது இருக்கும் இல்லையா பின்னாடி கன்சோல், அந்த கிளாஸை பார்த்து ஆப்போசிட் சைடில் நின்று பேசுவாங்க. அவ்வளோ திறமை ஹேமா மாலினிக்காக்கு. அண்ட் இட்ஸ் பிரில்லியன்ட். அண்ட் துர்காக்கா ஸ்டைலு வேறு ஒரு இதுவாக இருக்கும். அவங்கெல்லாம் வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சு நிற்போம். வி ஸ்டில் ரெஸ்பெக்ட் தெம். ஸோ அவ்வளோ திறமை இருக்கிற ஆர்டிஸ்ட் இவங்க 3 பேரும் அப்போ வந்து பீக்கில் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் நிறைய நான் உள்வாங்கியிருக்கேன். லைக் ஐவ் லேர்ன் மை லெசன்ஸ் ஃப்ரம் தெம் ஆல்சோ. எனக்கு சரிதா அவங்க டப்பிங் ரொம்ப பிடிக்கும். ஆக்ட்ரஸ் சரிதா, அவங்க நிறைய வாய்ஸ் கொடுத்துருங்க. ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட் அண்ட் அவ்வளோ அந்த எமோஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு சில்கில் கைப்பட்ட எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஐ யூஸ் டு லவ் ஹர் வாய்ஸ் லைக் தட். அனுராதாக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பேசுவாங்க, அது பிடிக்கும். அண்ட் துர்கா அக்காவும் அவங்க ஸ்பீட் அண்ட் கொஞ்சம் போல்டாலாம் பேசும்போது அனுராதா மாடலேஷன். ஆமாம், துர்கா அக்கா தெலுங்குவாக இருந்தாலும் மலையாளத்திலேயே அந்த நாகவல்லின்னு சொல்லி இந்த கேரக்டர் மணிச்சித்திரத்தாழில் பேசுனாங்க இல்லையா, அந்த வாய்ஸ் இப்போ கேட்கும்போது, அந்த டயலாக் கேட்கும்போது நம்மளுக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வரும். அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும், பயங்கர சொல்லவே முடியாது.
அதே மாதிரி ஹேமாக்கா கோர்ஸ் எந்த காலகட்டத்தில் நடிக்கலான்னு ஸ்டேஜாக தோணுச்சு? ஆக்சுவலாக பேபி ஆர்டிஸ்ட்டாக ஒரு 8-10 படம் நடிச்சிருப்பேன். இடையில வாய்ப்புகள் வந்தது. வந்தப்போ கல்யாணம்லாம் ஆயிட்டு இருந்தது. குழந்த பிறந்தாச்சு. அப்போ வந்து 10 நாள் 15 நாள்லாம் வெளியூர் போய் நிற்கிறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். அவாய்ட் பண்ணதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்போ வந்து இந்த டப்பிங்லேயும் ரொம்ப பீக்காக போயிட்டுருந்தேன். இங்கே இருந்தேன்னா நெக்ஸ்ட் டே கேரளா போவேன். கேரளாவுக்கு ஒரு 3-4 வாட்டி போயிட்டு வர மாதிரி இருக்கும் ஒரு மாதத்தில். அதே இடத்துல எங்கேயும் ஒர்க் இருக்கும். டைட் பிஸியாக போயிட்டு இருந்தது. நான் ஆசைப்பட்டேன்னு சொல்ல முடியாது. அம்மாவுக்கு ஆசை இருந்தது நான் நடிகை ஆகணுன்றது. அப்புறம் ராஜு மேனன் டைரக்ட் பண்ண படம் கண்டுகொண்டேன். அதில் ஒரு மாடல் யாரோ நடிச்சிட்டு இருந்தாங்க போல இருக்கு. பட் அது வந்து ஹி வாஸ் நாட் ஹாப்பி. ஒரு புள்ளத்தாச்சி மாதிரி நடிக்கணும். ஸோ அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். ஸோ ஷீ குடன்ட் டூ ஜஸ்டிஸ் டு தட் ரோல். சின்ன 2 சீன் தான். சௌமியா, அம்மா ஃபோன் பண்ணாங்களே, என்ன விஷயம்? வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க. இனி மறுபடியும் வீடு தேடணும். மெட்ராஸில் சொந்த வீடு வாங்குற வரைக்கும் இதே பிரச்சனை தான். இப்போ நான் அரவிந்த் ஆடியோவில் ஏதோ ஒரு படம் டப்பிங் நடந்துட்டு இருந்தது. அப்போ திடீர்னு எனக்கு கால் வந்தது, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கிளம்பி வா இந்த இடத்துக்கு, தாம்பரம் சைடு ஏதோ ஒரு லொக்கேஷனில் அர்ஜென்ட்டாக கிளம்பி வந்துடு இப்போ அப்படின்னாங்க. எதுக்கு என்ன படம் ஏதோ ஒன்றும் தெரியாது. சரி, ராஜமேனன் அவர் அப்போவே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ நாங்கள் கிளம்பி போன உடனே இந்த மாதிரி ஒரு சின்ன ரோல் நீ பண்ணணும் அப்படின்னாங்க. சரி ஓகே ட்ரை அப்படின்னேன். எனக்கும் அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேமரா ஃபேஸ் பண்ணுறேன் இல்லையா. ஸோ அதுதான் என்னோடய என்ட்ரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நண்பன், பாயம்புலி, ஜீவா அந்த மாதிரி வாய்ப்புகள் வர ஆரம்பித்தது. டப்பிங்கில் ரொம்ப பிஸியாக இருக்கிற டைமில் என்னால் இல்லைன்னு சொல்லி இது பண்ண முடிஞ்சது. டப்பிங்கெல்லாம் இப்போது ஃபுல்லாக அப்படி கம்மி ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இதுக்கு வாய்ப்புகள் வர்றது ஐம் டேக்கிங் இட். எப்படி இருந்தது சங்கர் இயக்கத்தில் நண்பனில் நடிச்சு? நண்பனில் ரொம்ப, அதாவது இப்போ சங்கர் சார் இங்கே தான் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஷார்ட் இருக்கும், நானும் எலியனாவும் அப்புறம் இன்னொரு லேடியும் லேப்டாப் பார்த்துட்டு அந்த பிரசவம் எடுக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஸோ அது பேசிட்டு அது வந்து ரியாக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் வந்து பார்த்துட்டு எது ஒன்று சொல்லுவேன். ஒன் மோர் போயிட்டு இருந்தது. ஸோ எனக்கும் தெரியல எதுக்கு ஒன் மோர் போகிறாங்கன்னு. எலியனா கிட்ட வந்து ஏதோ டைரக்ட் அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. ஸோ ஒன் மோர் போயிட்டு இருந்தது. அவங்களுக்கு மட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் போகுது, நீ இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமான்னு சங்கர் சாரும் அங்கேருந்து மைக்கில் சொல்கிறாரு. அப்போ எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு, என்னடா என்கிட்ட எதுவும் சொல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு. அப்புறம் ஒரு 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 சின்ன கேப் கிடச்சப்போ நான் போய் சங்கர் சார்கிட்ட கேட்டேன், சார் எனக்கும் எதாவது சொல்லுங்களேன், ஒன்றுமே சொல்லாமல் இருக்கீங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. இன்னொன்று நீங்கள் பண்ணது கரெக்டாக இருந்தது, அதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னா. ஸோ இஸ் ஹாப்பி ஓகே ஐ டிட். ஏன்னா அவங்க லாங்குவேஜ் தெரியாத ஆள் இல்லையா. ஸோ மேபி அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எதுவும் வரல. ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. அதே மாதிரி சுசீந்திரன் சார் ஒரு வாட்டி பாயம்புள்ளியில் ஒரு டைனிங் டேபிளில் சீன் இருக்கும். சமுத்திரக்கனி சார் உட்காந்துருப்பார், விஷால் சார் உட்காந்துருப்பார், ஃபேமிலி ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஏதோ பேசிகிட்டே இருக்கும்போது இந்த மானிட்டரும் டைரக்டர் எங்கே இருக்காருன்றதே தெரியல, அந்த வட்டாரத்தில் எங்கேயுமே இல்லை. அவர் எங்கேயோ உட்காந்து மைக்கில் மட்டும் எங்களுக்கு இங்கே கேட்குது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. டேக் போயிட்டே இருக்குது, இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் போயிட்டே இருக்குது. எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன், அங்கே இருக்கிற எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கு. அது ஏதோ கரெக்ஷன் சொல்கிறாரு அவர். எனக்கு மட்டும் சொல்லவே இல்லை. எனக்கு ரொம்ப ஒரு வேளை போகிறோம் நம்ம பண்ணுறதே போகிறோம், எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினச்சிருக்காங்களோ. எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு காம்ப்ளெக்ஸ். ஆமாம். அப்புறம் இதே மாதிரி ஒரு டேக் கேப் கிடச்சப்போ நான் அவர் எங்கே இருக்காருன்னு தேடி பிடிச்சி கேட்டேன்னா, சரி எனக்கு எதாவது சொன்னால் நான் கூட இம்ப்ரூவைஸ் பண்ணுவேன் இல்லையா. இல்லைம்மா நீங்கள் கரெக்டாக இயல்பாக பண்ணுறீங்க, அது போகிறோம், எனக்கு அது போகிறோங்கிறதுனால நான் சொல்லாமல் ஏதாவது இருந்தால் நானே சொல்கிறேன் அப்படின்னா. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி, தேங்க்ஃபுல் டு தட். எல்லோரும் நல்லா பழகியிருக்காங்க. நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதில்லை. அதில் இப்போது விக்ரம் சாரோட நடிச்சேன். ஆமாம், அதில் வந்து விக்ரம் சார் எனக்கு முதல்ல டப்பிங் டைம்லேருந்து தெரியும். அவரும் டப்பிங் கலைஞராக இருந்தவர். ஆமாம். அப்போ நான் மலையாளத்தில் அவருடைய ஹீரோயின்ஸ்க்கெல்லாம் டப் பண்ணியிருக்கேன், அவர் மலையாள படம் நடிச்சிட்டு இருக்கும்போது. ஸோ அப்போதுலேருந்து தெரியும். பட் ஒன்றும் டச்செல்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப நாளாக நோவுது. இதில் திடீர்னு வந்து என்னை அப்படியே ஹக் பண்ணார். அவர் வந்து அந்த கதாபாத்திரமாகவே தான் அங்கெல்லாம் சுற்றிட்டு இருப்பார். எங்கே வேணால் மணலில் உட்காருவார், சேரில் உட்காருவார், அந்த மாதிரி வாஸ் அவர். ஃபுல் அந்த காஸ்டியூமோடு வந்துட்டா ஒரு ஹீரோ. எல்லா ஹீரோஸும் வந்து ஒரு ஷார்ட் முடித்தா அவங்க போய் உட்காந்துருவாங்க, அப்படி தானே ஃபேன் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ இவர் அப்படி கிடையாது. ஹி வாஸ் ஸோ சிம்பிள் அண்ட் திங்.
அண்ட் அவ்வளோ அதுக்கப்புறம் ஈ ஆஸ்ட் அபவுட் மை ஃபேமிலி, என் பொண்ணை பற்றி எல்லாமே வெரி ஃப்ரெண்ட்லி. டெய்லி வந்தால் இப்போ நம்மளாம் நான் நினைப்பேன் நாளைக்கு அவர் வந்து விஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் விஷ் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் சான்ஸ் கொடுக்க மாட்டார். அவரே எல்லாருக்கிட்டையும் அங்கே இருக்கிற யாரையுமே அவர் வந்து பெரியவங்க சின்னவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்க்காது. இஸ் ஸோ ஸ்வீட். பின்னணி குரல் கொடுக்கறதுக்கும் நடிக்கிறதுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா மைக்கு முன்னாடி நம்ம மட்டும்தான் அங்கே. மைக் முன்னாடி நம்ம இப்படி பார்த்து நடிக்கிறோம். இப்போ நம்ம தனியாக டப் பண்ணுறதுனால 10 டேக் போனாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இல்லை சார் நம்ம போகணுன்னா அந்த ஒரு பதட்டம் இருக்காது. இப்போ நடிக்கும்போது வி ஹவ் டு பி வெரி கான்ஷியஸ். ஏன்னா ஒரு 10 பேர் அதுவும் பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட காம்பினேஷன் பண்ணும்போது என்னால் ஒரு தப்பு நடக்கக்கூடாது, நான் கரெக்டாக பண்ணணுங்கிற அந்த ஒரு மனசு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு என்னென்னா ரொம்ப ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைனாலும் என்னால் இன்னொரு டேக் போகக்கூடாது இல்லையா? என்னென்னமா ஐயோ நான் சில இடத்துல பார்த்துருக்கேன். சில ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு பாவம் அவங்களுக்கு அந்த மாஸ்க் பண்ணாமல் நீ இருக்கணும், இல்லை என்ட்ரி பண்ணக்கூடாது, இந்த பக்கம் பார்க்கக்கூடாது, அவங்களெல்லாம் இந்த திட்டுறதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்மளை திட்டிடக்கூடாது இதில் கொஞ்சம் அந்த ஒரு இது இருக்குது. அது கேமரா முன்னாடி இத்தனை பேர் முன்னாடி நம்ம ஜனங்க முன்னாடி அன்னோன் பர்சன்ஸ் முன்னாடி நடிக்கணும் இல்லையா? ஸோ இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஆனால் கொஞ்சம் இப்போ அதுக்குள்ளே வந்ததுனால ஐ எம் லவ்விங் இட். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகை யாராக இருக்காங்களா? இப்போ மலையாளத்துலனா இப்போது பார்வதி திரோத்துன்னு இருக்காங்க, நல்ல ப்ரில்லியன்ட் ஆர்டிஸ்ட் அவங்க. நிறைய பேர் ஐஸ்வர்யா லக்ஷ்மி இருக்காங்க, நயன்தாரா இருக்காங்க. இப்போ ரொம்ப மெச்சூர் கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. நான் தான் அவங்களுக்கு டப்பிங் ஸ்டார்ட் பண்ணது மலையாளத்துலலாம். அப்போ பார்த்த நயன்தாராவுக்கும் இப்போ பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். நேச்சுரலி அந்த இது இருக்கும். ஆமாம், ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப நிறைய ஆர்டிஸ்ட். தீபிகா படுக்கணும் ரொம்ப பிடிக்கும். ஐஸ்வர்யா ராய் கூட நீங்கள் ஒரு படத்தில் பேசியிருக்கீங்க. மலையாளம் இருவர்ன்ற படம் மலையாளத்தில் மொழி மாற்றமாக பண்ணும்போது பேசியிருக்கேன். உங்களுடைய பெண் இந்த துறைக்கு வந்ததுக்கு காரணம் நீங்களா இல்லை அவங்களுடைய இன்ட்ரெஸ்டா? அவளுக்கு இன்ட்ரெஸ்டே இருந்ததில்லை. அவளுக்கு ரொம்ப லேட்டாக தான் அவள் என்ட்ரி ஆகியிருக்கான். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் அவள் நடிகை ஆனாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஏன்னா அவள் 16 வயசு 17 வயசுலாம் இருக்கும்போது நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்தது. அவளுக்கு வந்து சினிமாவே பிடிக்காத மாதிரி இருந்தது. அது என்னமோ ஒரு டியூஷன் போன டீச்சர் வந்து சின்ன வயசில் அவளை கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. அம்மா சினிமா வேண்டாம், சினிமா ஆளுங்க சரியில்லை, சினிமா ஆளு நல்லதில்லை, சினிமா துறையே வேண்டாம், நீ படித்து வேறு ஏதாவது ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை பருவத்தில் நம்மளுக்கு தெரியாது. டியூஷன் டீச்சர் அங்கே சொல்கிறது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அவளுக்கு அது மனசில் பதிஞ்சிருக்கு. ஸோ ஷீ நெவர் யூஸ் டு லைக் சொல்லும்போது கூட இல்லைம்மா பண்ணலன்னு சொல்லுவாள். அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்தப்போ கிடாயின் கருணை மனு அந்த டைரக்டர் வந்து அவளை அந்த கேரக்டருக்கு காஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அப்போவும் அவகிட்ட சொன்னேன், இல்லைம்மா விட்டுருமா அப்படின்னு சொன்னேன். சரி விட்டுட்டேன் நான். அந்த டைரக்டர் அப்போ வந்து வேற ஒரு ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் அப்போ வந்து கேட்டிருந்தாங்க. அது அப்படியே ட்ராப் ஆச்சு. 1 இயருக்கு அப்புறம் அவரே திருப்பி கூப்பிட்டு கேட்டார். சுரேஷ் சங்கை அவர் இஸ் நோ ஒன்னாவும். அப்போ நான் சொன்னேன், நீ இன்னும் படம் எடுக்கலையா? அது இல்லைங்க எடுக்கலை, எனக்கு இப்போவும் ரவீனா தான் அந்த கேரக்டருக்கு மனசில் இருக்கா, கொஞ்சம் அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்களேன். அப்போ டப்பிங் போயிருந்தேன், ஏவிஎம்மில் தான் டப்பிங் பண்ணிட்டு இருந்தான். அங்கே போய் ஜஸ்ட் ஒரு 2-3 ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிறோமே, அவர்கிட்ட நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னேன். சரி நீங்கள் போங்க, நான் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி அம்மா ஃபோட்டோ மட்டும் எடுக்க வராங்க, நீ எதுவும் மூஞ்சி காமிச்சிக்காத. ஆமாம், அந்த படத்துக்கு 1 வருஷம் முன்னாடி காண்டாக்ட் பண்ண அதே டைரக்டர் உன்னையே வேணும்னு சொல்கிறாங்க, நீ கேளு, கதை கேட்டுட்டு உனக்கு விருப்பம் இருந்தால் பண்ணலாம் அப்படின்னா சரின்னு சொல்லி எடுத்து அப்போ ஈராஸ் ப்ரொடியூசர்ஸ் அதுக்கு அவங்க ஓகே சொன்னாங்க. அப்புறம் இவளையும் கூட்டிகிட்டு போய் கதை கேட்ட உடனே ஷீ சார் ஓகே, ஒரு வில்லிங்காக இல்லாமல் தான் பண்ணா. ஐ மீன் ஓகே சொன்னா. ஸோ அது நடித்த பிறகு ஷி காட் தட் இன்ட்ரெஸ்ட். ஒரு சீனியர் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக அவங்க பொண்ணு பேசுகிறது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா சின்ன வயசில் பேபி ஆர்டிஸ்ட்டாக அவளும் பேசியிருக்கா. அவள் 1.25 வயசுலேருந்து மைக் முன்னாடி நிற்க ஆரம்பித்தா. பேபி ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் படங்கள் பேசினா. அப்புறம் டோட்டலி ஸ்டடீஸ் தான். டிகிரி பண்ணும்போது தான் சாட்டேன்னு ஒரு படத்துக்கு வாய்ஸ் டெஸ்ட்டு கூப்பிட்டாங்க. அதில் கூட நிறைய பசங்க நம்ம டப்பிங் ஆர்டிஸ்ட்டை வாய்ஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு மஹிமாவுக்கு சூட்டபிள் ஆகலைன்னு சொல்லிட்டு தான் அந்த சவுண்ட் இன்ஜினியர் ராஜசேகர்னு ஒரு பையன் திடீர்னு அவனுக்கு ஞாபகம் வந்தது, சுய சேச்சி பொண்ணு இருக்கே ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க.
வாய்ஸ் டெஸ்ட் ஓகே ஆன உடனே சமுத்திரகனி சார் தான் ஆக்சுவலாக உள்ளே உட்காந்துட்டு இருந்தார் போல இருக்கு, அவளுக்கும் தெரியாது. ஒரு லைன் பேசின உடனே ஓ இந்த வாய்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அப்போது அந்த படம் பேசியிருக்கா. அந்த படம் பேசி அந்த படம் நானும் எங்கள் வீட்டுக்காரும் அவ்வளோ தான் தியேட்டரில் போய் பார்த்தோம். எங்கள் 2 பேருக்கும் அழுக வந்துச்சு. ஏன்னா அப்போ தான் தெரிய வந்தது அவளுக்குள்ளே இவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது. we didn't know. இப்போ நிறைய பேர் இப்போ எல்லாருடைய டப்பிங் ஆர்டிஸ்டோட பசங்களும் பேசணுன்ற அவசியம் இல்லையா, அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அந்த திறமை உள்ளே இருக்கணும். பட் அவளுக்கு அந்த ஒரு ஜீன் உள்ளே இருக்குது, இந்த டப்பிங் பேசக்கூடிய ஒரு திறமை இருக்குங்கிறது அந்த படம் பார்த்து தான் நாங்கள் 2 பேரும் வெரி மச் ஹாப்பி. அண்ட் ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொன்ன கடவுள். எனக்கு என் பொண்ணும் இதே லைனில் வந்தது. ஐ எம் ஸோ ஹாப்பி. அவள் படித்து ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னெல்லாம் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவள் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும் இல்லைனா ஆர்டிஸ்ட் ஆகணும் தான் எங்கள் 2 பேருக்கும் அந்த ஆசை தான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அவள் ஷீ இஸ் குட். இன்றைக்கி இந்த துறையில் பல இளைஞர்கள்லாம் வராங்க. சீனியர் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக அவங்களுக்கு கொடுக்க விரும்புகிற அறிவுரை என்ன? எந்த டைரக்டர்ஸ்க்கு நம்ம ஒரு டைரக்டர்கிட்ட நம்ம ஒர்க்கு போகும்போதும் ஃப்ரெஷ்ஷாக போங்க, ஓப்பன் மைண்டாக போங்க. லைக் எனக்கு எல்லாம் தெரியும், நான் அந்த படம் பேசியிருக்கேன், 100 படம் பேசியிருக்கேன்ற இதில் போகாமல் யூ கோ ஆஸ் ஒரு சைல்டாக அங்கே போய் நில்லுங்க. அந்த டைரக்டருக்கு என்ன வேணுமோ, அந்த கேரக்டர் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை வந்து ஃபுல் எனக்கு அடுத்த 1 ஹவரில் நான் அங்கே போகணுமேன்ற மனசில் நிற்காதீங்க. அங்கே நிற்கும்போது அந்த கேரக்டரை உள்வாங்கி 100% மனசை அதில் போட்டு சின்சியராக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுங்க. அவங்க 10 டேக் கேட்டாலும் அது எதுக்குன்னு தெரிஞ்சு 10 டேக்கை கொடுக்கறதுக்கான அந்த ஒரு பேஷன்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. சூப்பர். அதுதான் என் பொண்ணுக்கும் நான் சொல்லியிருக்கேன். மற்றபடி பைசா வேணும் நம்மளுக்கு, ஆனால் பைசாக்காக மட்டும் நம்ம ஓடக்கூடாது. இந்த ஒரு கலையை நம்ம கெடுக்காமல் இட்ஸ் வெரி ஒரு டிவைன் கலையை நான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி அதை லவ் பண்ணி நேசித்து பண்ணிங்கன்னா யூ கேன் ரியலி எக்ஸல் வெல். சிறந்த பின்னணி குரல் கொடுக்கின்ற கலைஞன்ற விருது கிடைத்த போது எப்படி இருந்தது? அதாவது நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக நிறைய பேர் எதிர்பார்த்து சொன்ன விஷயம். சல்லாபம்ல ஒரு படத்தில் மஞ்சு வாரியர்கிட்ட பண்ணேன். அப்போ வந்து எல்லாரும் சொன்னாங்க இந்த படத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இது அவார்டு கிடைக்குங்க, பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு, ஐ மீன் டப்பிங் ஆர்டிஸ்ட் அவார்டு கிடைக்கும்னு சொன்னாங்க. பட் அதில் கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் நான் பேசின படங்களுக்கெல்லாம் நிறைய பேர் அந்த டீமில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஆனால் நடக்காது. ஸோ அதெல்லாம் நான் கண்டுக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் இது அநியதி பிராவு தான் எனக்கு ஃபஸ்ட்டு அவார்டு வந்தது. அப்போவும் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் பாபு ஷஹீர்னு ஒரு ஃபாசில் சாரோட மேனேஜர், அவர் சொன்னார் இது படத்து உங்களுக்கு பாரு கண்டிப்பாக அவார்டு கிடைக்கும்னு சொன்னார். அப்போது நான் என்ன நினச்சேன், ஆமாம் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் மட்டும்தான் இப்போ சொல்கிறது இருக்கா, அதெல்லாம் சொல்லி காசுக்காக தானே இதெல்லாம் கம்மி பண்ணுறீங்க, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் பை அவர் சொன்ன வேர்டு பழிச்சிருச்சு. ஐ காட் இட். சந்தோஷமாக தான் இருந்தது. பட் என்னென்னா எனக்கு எப்பவுமே ரொம்ப எக்ஸைட் ஆகிற ஒரு நேச்சர் கிடையாது. நான் ஏதோ எனக்கு வருதா கடவுளே ஓகே தேங்க்யூ அவ்வளோதான். மற்றபடி ஐயோ எனக்கு இது வந்துருச்சுன்ற மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபீல் எப்பவுமே வந்ததில்லை. ஏன்னா இது வந்து கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பிச்சை மாதிரி இல்லையா. ஸோ தட் இஸ் ஹேப்பனிங், மேபி இட் இஸ் டெஸ்டின். ஸோ ஐ எம் ஹாப்பி அபவுட் இட், அவ்வளோதான். நிறைய படங்கள் இந்த அவார்டுக்கு பண்ண வேண்டிய இடங்கள்ல நிறைய படங்கள் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் கன்சிடரே ஆகாமையும் போயிருக்கு. ஸோ அதனால் வருதா ஓகே சந்தோஷம், இல்லையா இல்லை, அவ்வளோதான். ரொம்ப நன்றி. உங்கள் அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டோம். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் கூட பேசினதில் எனக்கு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.